வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாட் தாங்க பிடிச்சி பட்டி பிசுறு இல்லாமல் நான் ஜாயின் பண்ண போகிறேங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். போன வாட்டி நான் பைப்பிங் ட்ரை பண்ணியிருந்தேங்க, ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து டாட்டுக்கு மெயின் டாட்டுக்கு வந்து 1.5 இன்ச், இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தாங்க. அதனால் நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணி, நீங்கள் இதை வந்து ரெண்டாக அப்படியே மடித்து மார்க் பண்ணியிருக்கலாம். நான் தான் இப்படி மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் மடித்து கரெக்டாக 1.5 இன்ச் மார்க் பண்ணி கூட பண்ணிக்கலாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையும் மடிச்சுட்டு கரெக்டாக பாயிண்ட் பண்ணதை கரெக்டாக வச்சு ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணதுலேருந்து 3 இன்ச்சுக்கு ஹைட் வச்சுக்கலாங்க. 3 இன்ச் ஹைட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் டேப்லேயே வச்சு தாங்க லைட்டாக லைன் போட்டு அது மேலே நல்லா ஷார்ப்பாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் லைன் போட்டு தான் அடிப்பேன். நான் இதே மாதிரி ஷார்ப்பாக போட்டு அடிச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே கொண்டு போய் அடிக்க போகிறேன். இதிலே 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையல் போட்டால் பிரிஞ்சுக்கும், நம்ம 2 தையல் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் 2 தையல் எல்லாத்துக்குமே 2 தையல் போட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டாட் நம்ம பிடிச்சாச்சு. 2வது தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ அடுத்த டாட் பார்த்திங்கன்னா நம்ம பட்டினா ஊக்கு பட்டி ஐப்பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்டு. அது பார்த்திங்கன்னா அந்த 2க்கும் சென்டராக பார்த்து நம்ம பிடிச்சிக்கலாங்க. இப்போ இது பிடிச்சதுக்கப்புறமா 2க்கும் சென்டராக எடுத்து அதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறித்து மெயின் டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஒரு 1-1.25 இருக்கிற மாதிரி நீங்கள் குறிச்சிக்கலாம். நான் அப்படி தாங்க குறிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக மெயின் டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஒரு 1.25 இன்ச்சுக்கிட்ட கேப் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்போ அதிலிருந்து நான் கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்படி தான் நான் 2 டாட்டுக்குமே கேப் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு தாங்க தைப்பேன். நம்ம அடிக்கும்போது டக்குன்னு தைச்சிருவோம். நம்ம சரி மார்க் பண்ணிட்டு தைக்கும்போது நமக்கு தப்பு வராமல் இருக்கும். அதனால் நான் மார்க் பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிறதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடிச்சுக்கிறேன். இதுக்கும் இதே மாதிரி இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ 3வது டாட் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த 2 டாட்டையும் பிடிக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே கரெக்டாக கார்னரில் அந்த இடத்துல தூக்குன மாதிரி வருது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல எந்த டாட் இங்கே எங்கே பிடிக்கிறோமோ அதே இடத்துல தான் நம்ம அடுத்த இதுலேயும் டாட் பிடிக்கணுங்க. கரெக்டாக 3வது டாட்டும் இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அது 2ஐயும் ஒன்றா சமமாக வச்சுக்கிட்டு துணியை நான் அதே மாதிரி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி மெயின் டாட்டுக்கிட்டேருந்து கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு கேப் வச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக நமக்கு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு அதே மாதிரியே ஷார்ப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் மார்க் பண்ணிப்பேன். கரெக்டாக அந்த மார்க்குக்கிட்ட அது கரெக்டாக 1/4 இன்ச் வச்சு எந்த இடத்துல அந்த மார்க்குக்கிட்ட எங்கே வருதோ அந்த இடத்துல பார்த்து நான் ஷார்ப்பாக முடிச்சுக்குவேங்க. இதே மாதிரியே லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக கொண்டு வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். இப்போ 3வது டாட்டு பிடிச்சி வச்சுங்க. இதே மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்த பீஸையும் நான் இதே மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கிட்டு காட்டுறேங்க. இப்போ நம்ம இது டாட் பிடிக்கிறத முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கப் ஷேப்புக்கு தகுந்த கேப்பு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இப்போ அடுத்த பீஸில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இதே மாதிரியே நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்த பீஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேங்க. இல்லை, அதுலேயே 2வது தாங்க தையல் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் இப்படி மடிச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக 1.5 இன்ச் ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2ஐயும் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் பட்டி தாங்க ஜாயின் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் எப்படி பண்ணுவேன், டாட் பிடிச்சிட்டு பட்டியை ஜாயின் பண்ணி அப்புறமா தான் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் பைப்பிங் வைக்கிறதுனால ஷோல்டரை ஜாயின் பண்ணி பைப்பிங் வச்சுட்டு இப்போ பட்டியும் பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பிசுறு தெரியாமல் இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறேங்க. பார்த்திங்கன்னா மெயின் பீஸ் 2 எடுத்திருக்கேன், லைனிங் பீஸ் 4 எடுத்துருக்கிறேங்க. மொத்தம் 3 பீஸ், ஒரு சைடுக்கு 3 பீஸ் கரெக்டாக அதே அளவில் நான் கட் பண்ணி எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எச்சா இருந்தால் நம்ம வெட்டிக்கலாங்க. நான் வந்து ஒரு 10 இன்ச் நீளத்துக்கும் ஒரு 5 இன்ச் ஹைட்டுக்கும் எடுத்துருக்கேங்க. ஹைட் பார்த்திங்கன்னா 5, இப்படி அகலம் பார்த்திங்கன்னா 10 சமமாக கரெக்டாக அந்த பீஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ மெயின் பீஸு இப்போ நம்ம அதில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு.
நான் ஃபஸ்ட்டு பீஸை வச்சு பார்த்து இப்படி திருப்பி பார்த்தா எப்படி வருதுன்னு நான் பார்த்தேங்க. அப்புறம் பார்த்துட்டு தான் அடித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டிக்கும் அந்த ஒரு பட்டிக்கும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நான் என்ன பண்ணேங்க, தனித்தனியாக கட் பண்ணி இது பண்ணினதுனால கொஞ்சம் இதே வேறு துணியாக இருந்தால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கும். அது ரெண்டையும் ஒன்றா வச்சு ஆப்போசிட் சைடை வச்சு வெட்டியிருக்கணும். நான் வந்து தனித்தனியாக வெட்டிக்கிட்டேன். அதனால் நீங்கள் பட்டியை கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஒரு சைடுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு கரெக்டாக அந்த டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சில் வந்துச்சு. அப்போ நம்ம இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு கரெக்டாக 3.5 இன்ச்சில் இருந்து கொஞ்சமாக வளைவாக எடுத்துக்கலாங்கிறதுக்காக நான் இப்படி இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணேங்க. இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடுமா, அதனால் நான் 1 இன்ச் வச்சு கரெக்டாக அப்படியே வளைவாக போட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மெயின் பீஸில் 2 மெயின் பீஸ் 1 லைனிங் பீஸ் 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி மெயின் பீஸில் வச்சு நான் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா இது ராங் சைடு, அது ரைட் சைடு. இப்போ எப்படின்னு நம்ம வச்சு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக மேலே வந்து உள்பக்கம் வர பீஸையும் ஆப்போசிட்டு தான், மேலேயும் நான் இதுதான் லைனிங் தான் வச்சுருக்கேன். கீழே வந்து லைனிங், அடுத்தது மெயின் பீஸ் வச்சுருக்கேன். நல்ல பக்கம் கீழே இருக்குதுங்க, ப்ளவுஸோட நல்ல பக்கமும் கீழே இருக்குது. அப்புறம் கீழே ஒரு பீஸ் வந்து நல்ல பக்கம் கீழே இருக்குது. அப்போ தான் நம்ம திருப்பும்போது அந்த லைனிங் உள்ளே வந்துடும், நல்ல பீஸ் வந்து வெளியில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாட்டை நல்லா மடித்து விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாங்க. கரெக்டாக 3 பீஸும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஒன்று அப்புறம் மாறிக்கும், ஒன்று விலகிடும். அதனால் நம்ம கரெக்டாக 3 இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்கலாங்க. புதுசாக பழகும்போது நமக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மெத்தட் எனக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. நான் புதுசாக இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சரி, பிசிறு தெரியாமல் எப்படி லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கலாம் அப்படின்னு. இல்லைன்னா ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கூட சுருட்டி கூட நம்ம தைக்கலாம். இப்போ நான் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டேன், அதனால் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு நானாக தாங்க யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுட்டு மேல் தையல் ஒன்று போட்டு இடை தையலும் ஒன்று போட்டுக்கிறேங்க. அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் 2 தையல் போடும்போது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா ப்ளவுஸுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே எக்ஸ்ட்ரா இருந்த துணியை வெட்டிக்கிட்டு நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு மட்டும் விட்டு மடித்து அடிச்சுக்கலாங்க. இப்போ அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வராது. இப்படி இருக்கும்போதும் ஈஸியாக தாங்க இருக்குது. இந்த மெத்தடையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி அப் அண்ட் டவுன் வந்தாலும் மறுபடியும் கீழே அந்த பட்டியை மட்டும் லைட்டாக பிரிச்சுட்டு கூட நம்ம அடிச்சுக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே கீழே உள் பக்கமாக அடிச்சுட்டு பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் வந்தால் பட்டியோடு பிரிக்கணும். இது வந்து கீழே மட்டும் பிரித்து நம்ம அப் அண்ட் டவுன் வந்தால் கூட கொஞ்சம் கம்மியாக மடித்து விட்டு அடிச்சுக்கலான்னு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாங்க ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு. இந்த மெத்தட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன். பட்டியை பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணியாச்சு. கப் ஷேப்புக்கு தகுந்த லூஸ் எடுத்து விட்டுட்டு ஷோல்டர்கிட்ட தட்டி விட்டுட்டு கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம வச்சு மார்க் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ராவாக பட்டி பீஸ் இருந்தாலும் நம்ம வெட்டிக்கிட்டு எவ்வளோ மடித்து அடிக்க வேணுமோ அதை விட்டு நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் வெட்டி மடித்து அடிச்சுக்கிறேங்க. மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நான் பிசுறு வெட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடி அடிச்சுக்கிறேங்க. மடித்து அடிச்சுக்கிறேன் கரெக்டானது. இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நான் அடித்து காட்டுறேங்க. இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் பிசுறும் நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டி கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் போட்டதுக்கப்புறம். இந்த இடத்துல இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் வந்தால் நீங்கள் கீழே மடித்து அடித்த பட்டியை கூட நான் பிரித்து அடிச்சுக்கலாம். நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக ஷோல்டரு எல்லாத்தையும் வச்சு பார்த்து நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்தால் கூட பிரித்து அடிச்சுக்கலாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஸ்ட்ரெயிட் தையல் தாங்க போட்டு காட்ட போகிறேன். பட்டி ஜாயின் ஊக் பட்டி ஐப்பட்டி வைக்கணுங்க.
இப்படி தாங்க எனக்கு வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.